நம்ம இப்ப எங்க போறோம்னா காளிமலை. நாங்க வந்து சேர்ந்துட்டோம் ஒரு வழியாக. காளிராமதி மலையாளத்து தெரியும். காளிகேசம் காளிமலை. காளிமலையின் வாசலில் நாங்கள். மேல 2 கிலோமீட்டர் நடக்கணும். அதனால 2 கிலோமீட்டரா என்னால எல்லாம் நடக்க முடியாது. ஏய் தண்ணி கண்டி சும்மா புசிக்கிறேன் பாத்துக்கனா. பொறுமை சாமி பொறுமை சாமி. 2 கிலோமீட்டர் நடக்கிய காரணத்தால கண்டிப்பா தண்ணி மேல கொண்டு போங்க. ஒரு பாட்டில் எல்லாம் தேவை. அது நிறைய கூட்டத்தை கொண்டு போறதுனால கண்டிப்பா 4 பாட்டில் எங்களுக்கு தேவை. ஒரு பாட்டில் எனக்கு தேவைக்கு மட்டும் என்கிட்ட இருக்குது. அதையா திருப்பி பிடிச்சிருக்க? யானா திருப்பி பிடிப்பேன், நிமித்த பிடிப்பேன். எப்படி பிடிப்ப? ஏன் கண்ணாடியே நான் கிஸ் பண்ணுவேன், கொஞ்சுவேன். அது ஏன் இஷ்டம். நிஷா ஸ்பீடா போ. நாங்க 50 மீட்டர் நடந்துட்டோம். இனி ரெஸ்ட் எடுக்க போறோம். இந்த கண்டென்ட் சொல்லி இருந்தேன் நானு. 50 மீட்டர்னா நிறைய தூரமா கொஞ்சம் தூரமா? இந்தியாவுல இருக்க அறிவாளிபுரம் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. 50 மீட்டர்னா என்னன்னு தெரியல இவளுக்கு. 50 மீட்டர்னா கொஞ்சம் தூரமா நிறைய தூரமா? நான் 10 மீட்டர் ஓட இருந்தாச்சு ரெஸ்ட் எடுக்கும். 50 மீட்டர்னா இவ்வளவு 50 மீட்டர். கஷ்டமா தான் இருக்கும். நடந்து போனா பின்ன ஈஸியாட்டா இருக்கு. ஹெலிகாப்டர் உங்க அப்பாட்ட சொல்லி வாங்க. நான் விழாம பிடிச்சிருக்கேன். போங்க 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 போங்க. சீக்கிரம் விழுந்துரும். ஓடு 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 போ போ ஸ்பீடா போ. நான் பிடிச்சேன். போ 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 ஸ்ட்ரைட்டா போ. சீக்கிரம் இங்க இருக்குல பாரு. ஓடு 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 அங்க போடு. போ 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 அங்க பாரு வியூ பாரு. இங்க இருந்து குதிச்சா பறக்கலாமா? பறவை இருக்கா? நாங்க பாக்கியோம். பறக்க துடிக்குது. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். இல்ல பவுண்டரி முடிஞ்சு பவுண்டரி எனர்ஜி லாஸ். கொஞ்ச தூரம் கூட இன்னும் நடக்கல. இவங்க எல்லாம் வயசானவங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன். அதனால அப்படிதான் இருக்கும். இவ கேமரா கழிஞ்ச உடனே டயர்ட் ஆகுவா. ஏய் எப்படி இந்த காளிமலைல ஏறுறாங்க? எப்பா மதுரவி இருந்தானே. இவ கேமரா கழிஞ்ச உடனே டயர்ட் ஆகுவா. ஃபாஸ்டா வந்து நாங்க எப்படி ஒண்ணு தாண்டி போயிருவோம் கொஞ்ச நேரத்துல. இன்னும் எவ்வளவு கிலோமீட்டர்? இன்னும் நிறைய உண்டு. இன்னும் பாதி தூரமே வரல. அதுக்குள்ள எவ்வளவு என்ன இதுக்கு மேலே 2 மலை ஏறணும். 2 மலை இல்ல 2 ஏத்தம். இதை விட இப்படி இருக்கும். கடை இருக்கா மேல? கடை இருக்கா? ஜீப் இருக்கா? டேய் வேண்டாம் டேய் போயிரோம் ப்ரோ. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இவன் ஒரு ஃபவுண்டரா இருந்துட்டு எப்பயுமே டிமோட்டிவேட் வேலையா போகுது. எல்லாரும் எழும்புங்க, நடந்து வாங்க சீக்கிரம். இப்படியே இருந்தா டயர்ட் ஆகும். எழும்புங்க. அந்த பாட்டை போடு. எழுந்து பாடு. இந்த சுதன் எல்லாம் இப்படி நடக்கத ஓடியத யாரும் பார்க்க வேண்டாம். அதுல போய் நின்னுருவான். அண்ணன் வா. பெரியவர் கொஞ்சம் தூரம் தான் போவார். அங்க பாரு ஒருத்தனை தள்ளிட்டு வரணும். 7 மலையை தாண்டி ஒரு மலையை தாண்டது மூளை வெளியே வந்துட்டு அவருக்கு. அங்க பாரு ஓடி ஆகாஷ் நீ எப்படி மேல போன? ஒரு ஆள் மடிச்சாலே அவங்களே டயர்ட் ஆயிருக்கும். நீங்க கட் பண்ணி விடாதீங்க, எடுக்க வேண்டாம். சரியா செத்துட்டானா? என்ன தொங்கிருச்சு? நீங்க போயிட்டு வாங்க, நான் கொஞ்சம் இருக்கேங்க. ப்ரோ அங்க கன்ஃபார்ம். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ப்ளீஸ். ஸ்டாண்ட் போட்டது யாரு இது? காளிமலை ஆகாஷம் மாறும். நடந்ததுலயே ஒரு சின்ன புதரை கண்டுபிடிச்சு அங்க ஏதாச்சும் வியூ தெரியுதான்னு பார்க்க வந்ததுல குறிச்சி மலையோட கீழே உள்ள பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு அந்த பெரிய சிகப்பு மலை தெரியுதா? அப்படிதானே சொல்லணும். அது குறிச்சி மலை இல்ல. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். நீ கம்முனிரு. வணக்கம் மக்களே, நம்ம ஏறியாச்சு மேலே ஒரு வழியா. எங்க பார்த்தீங்கன்னா എല്ലാവരുമേ ரொம்ப ടയർഡ് ആയിട്ടാங்க. ഹലോ ഗൈസ്, വളരെ റിസ്ക് എടുത്ത് തേരി കയറി നമ്മളങ്ങനെ കോവിലിൻ്റെ അടുത്ത് എത്തിയിരിക്കുകയാണ്. വന്നതിൽ കണ്ടതിൽ ഒരേ ഒരു കട മാത്രമുണ്ട്. നമ്മൾ ടയേർഡ് ആയിരിക്കണം. നല്ല ഉപ്പ് സോഡ വരെ പാഞ്ഞിരിക്കുകയാണ് എല്ലാവരും. ക്യാപ്ഷനിലുള്ളവരും വളരെയധികം ടയേർഡ് ആയിരിക്കുകയാണ്. താഴോട്ട് നോക്കുമ്പോഴേ അറിയാം എന്താ ഒരു താങ്ക് യു. എത്ര വർഷമായി എൻ്റെ ഇവിടെ കട തുടങ്ങിയിരിക്കുന്നത്? എങ്ങനെയുണ്ട് എക്സ്പീരിയൻസ് എല്ലാം? കുഴപ്പമില്ല. ആൾക്കാരെല്ലാം ഒരുപാട് വരുമ്പോ? കുറച്ച് വരുന്നുണ്ട്. സീസൺ ടൈം എപ്പോഴാണ് വരണത്?
മെയ്യിലാണല്ലേ? ഇനിയിപ്പം വളരെ കഷ്ടമായിരിക്കുമല്ലോ, മഴയെല്ലാം ആയോണ്ട് ആളുകൾ വരുന്നില്ല. ഇവിടെ വരുന്നതിന് നടന്നല്ലാതെ വേറെ എന്താണ് വഴിയുള്ളത്? നടന്നായിരുന്നു. അല്ലാതെ ജീപ്പ് ടർക്കി അങ്ങനെ മതി? അങ്ങനെ പോവില്ല, മാത്രമേ ജീപ്പ് വരത്തുള്ളൂ. ഓ ശരി ശരി. ഇത് ഫുള്ള കെയർ, അത് കേട്ടെ, അതെല്ലാം കേട്ടച്ച്. നീ പൊത്തിട്ടോ കാർ. ഇത് എപ്പോഴാണ് നമ്മളെ കേരളമാണോ ഇത് തമിഴ്നാടുമായിട്ട്? തമിഴ്നാടാണല്ലേ? തമിഴ്നാടും കേരളമായിട്ട്. ഓക്കെ ഓക്കെ. ഇവിടെ സ്പെഷ്യൽ എന്ന് പറയുന്നത് എന്താണുള്ളത്? ചായ, വട, ചോറ നാരങ്ങ, പിന്നെ ഇതൊക്കെ ഒക്കെ ഇവിടെ ഇരിക്കുന്നതേ ഉള്ളൂ. ഓക്കെ ഓക്കെ. മോർണിംഗിൽ എത്ര മണിക്ക് സ്റ്റാർട്ട് ആവും? 7 മണിക്ക്. ഓക്കെ. 6 മണിക്ക്. ആന്റിയുടെ വീട് ഇവിടെ അടുത്ത് തന്നെ? താഴെ പാർക്കിംഗ്. പാർക്കിംഗ്. അപ്പൊ ഡെയിലി കയറി വരൂല്ലയാ? ഈ കയറ്റം കയറി വരുമ്പോ എപ്പോഴെങ്കിലും ആന്റി തിങ്ക് ചെയ്ത് വിചാരിച്ചിട്ടുണ്ടോ എന്തിനാ നമ്മളിവിടെ കച്ചവടം ചെയ്യുന്നത്? ആ ഒരു തിങ്കിങ് വന്നിട്ടുണ്ടോ? വർഷം കൊണ്ട് ചെയ്യുന്നില്ലേ, അപ്പോഴും പിന്നെ അമ്മേരെ നിലയിൽ എങ്ങനെ ചെയ്യണമെന്നൊരു താല്പര്യം. ശരി ശരി. ഇത് കാളിയമ്മൻ കോവിൽ തന്നെ? ഓ ശരി ശരി. ഇത് ഇപ്പൊ നമ്മള് ഇവിടെ ഈ തേര് കയറി വരുമ്പോ ഉണ്ടാകുന്ന ഒരു അനുഭവം ഒന്ന് പറയാമോ എങ്ങനെയാണെന്ന്? അനുഭവം ഇവിടെ വരുമ്പോ നല്ലൊരു സ്വർഗ്ഗലോകം പോലത്തെ സ്ഥലമാണ്. ഓക്കെ. പിന്നെ എന്താ പറയാനാ, മഴ പെയ്യുമ്പോ ആ ഒരു കാഴ്ച കാണാൻ വളരെ നല്ലതായിരിക്കുമല്ലോ, മഞ്ഞ് മൂടി കിടക്കുന്ന ആ ഒരു വ്യൂ കാണാനായിട്ട്. ഇന്നലേക്കാണെങ്കിൽ മഞ്ഞ് കിടക്കുക. ഇനി എപ്പോഴെന്ന് പറയാൻ പറ്റത്തില്ല, ഇനി ഒരു ഡിസംബർ വരെ ഇങ്ങനെയാ. ഡിസംബർ വരെ ഇങ്ങനെ പോകും. അപ്പൊ ഡിസംബർ വരെ സീസൺ ടൈമായിട്ട് അങ്ങനെ പോവല്ലേ? ഓ ശരി ശരി. ഓക്കെ, താങ്ക് യു ചേച്ചി. ഓക്കെ, താങ്ക്സ് സോ മച്ച്. நிழலாய் வருகிறாய், தாகம் என்கிறேன், நீராய் வருகிறாய், சோகம் என்கிறேன், தாயாய் வருகிறாய். பாருங்க மக்களே, போகும்போது என்ன பேச்சு பேசுறாங்க, வரும்போது ஒன்று பார்த்து பாருங்க. ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி தாத்தா பாருங்க, போகும்போது ஸ்டேட்டஸ்ன்னு சொன்னாரு. இது பாட்டி. ஒரு வழியா காளிமலை மேல ஏறிட்டு கீழே இறங்கியாச்சு. கீழே இறங்கி நேரம் எல்லாருக்குமே காலு எப்படி ஆடிச்சு, கிட்ட யாருமே ஸ்டடியா இறங்கவே இல்ல. மேல ஏற நேரம் இருந்த வேகம் கீழே இறங்கி நேரம் இல்ல, மொத்த மட்டும் வீக்கு. ஆனா நான் கொஞ்சம் தைரியமான ஆளுனால, நீ சவுண்ட் நான் கொஞ்சம் தைரியமான ஆளுனால எனக்கு காலும் நடுங்கல, ஒண்ணும் நடுங்கல. நான் ஸ்டடியா தான் வந்தேன். நான் வழியில தேன் பர்ச்சேஸ்ல இருந்தனால நான் லேட் ஆயிட்டு வர வழியில. அதுவும் இல்லாம ஒரு சில பேரெல்லாம் கம்பை அங்கிருந்து வேல்யூவா கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்களோட தேவை முடிஞ்சது, அதை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்படி எல்லாம் பண்ணாதீங்க, அதுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை போடுங்க. சரி, யாரு வந்தாலும் நோக்கி வருவா, கேரள போல ஈஸியா கீழே இறங்க முடியாது. அது நீங்க ஈஸி நினைச்சிட்டு மேல ஏறலாம்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருந்தா மட்டும் மேல ஏறுங்க. ஏன்னா இந்த கடையில இருந்து ஒரு பஜ்ஜியும் ஒரு டீயும் 200 ரூபாய் தேனும் வாங்கிட்டு உங்க பட்டுக்குறீங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.